உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நமது அறிவியலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நீங்கள் கேட்டிராத, பார்த்திராத ஆச்சரியமான தகவல்களுடன் உங்களை சந்திப்பதில் தி ஷிஃப்ட் சேனல் மகிழ்ச்சியடைகிறது. இன்றைய வீடியோவில் நாம எதை நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு நாம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனா இத நாம வெறும் மோட்டிவேஷன் அப்படின்னு நினைக்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் ரீசனை தெரிஞ்சுக்கணும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. இந்த வேர்ல்டுல இருக்கிற எல்லாமே எனர்ஜி தான். இந்த எனர்ஜியை நம்ம தாட்ஸ் மூலியமா மேனிப்புலேட் பண்ண முடியுமான்னு கேட்டா மாடர்ன் சயின்ஸ் எஸ் அப்படின்னு தான் சொல்லுது. குவாண்டம் பிசிக்ஸ்ல அப்சர்வர் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகிளை நீங்க அப்சர்வ் பண்ணும்போது அது ஒரு விதமாவும் பண்ணாதப்போ வேற விதமாவும் பிஹேவ் பண்ணும். நீங்க கவனிக்கிற செயல்தான் அந்த பார்ட்டிகிள் எந்த பாதையில போகணும்னு முடிவு பண்ணுது. உங்க கவனமே பொருளோட பிசிக்கல் பிஹேவியரை மாத்துது. இதிலிருந்து ஒன்னு தெளிவா புரியுது. நம்ம மைண்டு தான் ரியாலிட்டியோட தன்மையையே முடிவு பண்ணுது. நாம எதை கவனிக்கிறோமோ அதுவே பிசிக்கல் ரியாலிட்டியா மாறுது. குவாண்டம் பிசிக்ஸை தாண்டி நம்ம பிரெயின்குள்ள நடக்கிற பயாலஜி என்னன்னு பார்ப்போம். நம்ம பிரெயின்ல RAS, அதாவது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளை சுத்தி இருக்கு. எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணா பிரெயின் கிராஷ் ஆகிடும். அதனால இந்த RAS ஒரு கேட் கீப்பர் மாதிரி செயல்பட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் அலோ பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு ரெட் கலர் கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அன்னையிலிருந்து ரோட்ல அதே கார் உங்க கண்ணுல அடிக்கடி படும். அந்த ரெட் கார்ஸ் எப்பவும் ரோட்ல தான் இருந்துச்சு. ஆனா உங்க RAS அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை மட்டும் இப்போ அலோ பண்ணுது. நீங்க ஒரு விஷயத்த தீவிரமா கோல் செட் பண்ணும்போது அது வரைக்கும் உங்க கண்ணுக்கு தெரியாம இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இப்போ உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்க பிரெயின் அதுக்கான பாதைகளை இப்போதான் அலோ பண்ணுது. நம்ம தாட்ஸ் எப்படி பிசிக்கலா ஒரு சேஞ்ச் உருவாக்குதுன்னு கிளீவ்லேண்ட் கிளினிக்ல டாக்டர் குவாங் யூ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அவங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ண சொன்னாங்க. அவங்க என்ன வெயிட்டையும் தூக்கல, ஆனா மைண்ட்ல மட்டும் அந்த ஒர்க் அவுட்டை ரொம்ப இன்டென்ஸா செஞ்சாங்க. இந்த சார்ட்ல தெரியற மாதிரி வெறும் மென்டல் பிராக்டிஸ் மூலமாவே அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த் 35% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நம்ம பிரெயினுக்கு ரியாலிட்டிக்கும் இமேஜினேஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரியாது. நீங்க ஒரு விஷயத்த ஆழமா இமேஜின் பண்ணும்போது நிஜத்துல அந்த செயலை செஞ்சா பிரெயின்ல இருக்கிற எந்த மோட்டார் நியூரான்ஸ் தூண்டப்படுமோ அதே நியூரான்ஸ் இப்போவும் ஆக்டிவேட் ஆகுது. இது பிசிக்கல் மசில்ஸ்லயும் மாற்றத்தை கொண்டு வருது. நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் படி நம்ம பிரெயின் ஒரு களிமண் மாதிரி. நாம எதை ரிப்பீட்டடா திங்க் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி புது நியூரல் பாத்வேஸை கிரியேட் பண்ணிக்கும். நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர் அப்படின்னு ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. நீங்க பாசிட்டிவா நினைச்சு அதுக்கான வழிகளை தேடினீங்கன்னா அந்த நியூரல் பாத்வே பிரெயின்ல ஸ்ட்ராங் ஆகும். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் லண்டன் டாக்ஸி டிரைவர்ஸ் மேல பண்ண ஒரு ஸ்டடி. லண்டன்ல இருக்கிற 25,000 தெருக்களையும் ஞாபகம் வச்சுக்க அவங்களோட பிரெயின்ல மெமரிக்கு காரணமான ஹிப்போகேம்பஸ் அப்படிங்கிற ஏரியா பிசிக்கலாவே பெருசா வளர்ந்துருச்சு. சோ உங்க தாட்ஸ் உங்க பிரெயினோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சரையே மாத்திர பவர் கொண்டது. நீங்க எதை தொடர்ந்து திங்க் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்க பிரெயின் அப்டேட் ஆகுது. இதோட தொடர்ச்சியா பிக்மாலியன் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதோட அர்த்தம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தான் உங்களோட ரிசல்ட்டை முடிவு பண்ணுது. நீங்க என்னால் முடியும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணீங்கன்னா அந்த நம்பிக்கை உங்க ஆட்டிடியூட் மற்றும் முடிவுகள் எடுக்கிற திறனை மாத்துது. நீங்க ஒரு விஷயத்தை ஆழமா விரும்பி அதுக்காக உங்க மைண்டை ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா உங்க மைண்ட் அந்த வழிகளை கண்டுபிடிச்சு உங்களை அங்க கொண்டு போய் சேர்க்கும். இது பயாலஜி அண்ட் பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நீங்க எப்போ உங்க தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறீங்களோ அப்பவே உங்க லைஃபை நீங்க டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒரு சின்ன தாட் தான் ஒரு பெரிய மாற்றத்தோட ஆரம்பம். உங்க தாட்ஸை மாத்துங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல சந்திப்போம். பாய்.